ஸோ பேரிகேடுக்கு நடுவில் கேப் இருந்தது நம்ம. அண்ட் மேலே வந்தீங்கன்னா இந்த கொடைக்கானலில் இங்கே மட்டும்தான் பெட்ரோல் பங்க் இருக்கும், மற்ற பிளேஸஸில் இருக்காது. எங்கேயாவது நீங்கள் லாங்காக போகணும், நேற்று நான் சொன்ன மாதிரி மன்னவர்னூர் லேக் அந்த மாதிரி ஏதாவது விசிட் பண்ணணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா பெட்ரோல் இங்கே ரீஃபில் பண்ணிவிடுங்க, பைக்கில் வரவங்க காரில் வரவங்க. ஓகே ஓகேங்களா, சரி. சரி ஓகே, நம்ம பெட்ரோலும் போட்டாச்சுங்க. அடுத்ததாக நம்ம போக வேண்டியது கீழே இறங்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம். சரி ஓகேங்க, கொடைக்கானலுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிக்கலாம். ஸோ கொடைக்கானலோட பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் சைடில் இருக்குது, லேக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது தான். ஓகேயா, ஒரு வகையில் கொடைக்கானல் ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் நம்ம விசிட் பண்ணியாச்சு. சில விசிட் பண்ணாத பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, ஃபால்ஸில் தண்ணி கிடையாது சுத்தமாக. அண்டு பின்னாடி ஒரு ஆள் வந்து ரூம் வேணுமான்னு போகிற வண்டியை நிறுத்தி கேட்குறாரு. இந்த மலை ஹில்ஸில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம், அறிவு இருக்கான்னு தெரிலங்க அவருக்கு. ரூம் வேணுமான்னா ரூம் தேடிக்கிட்டு இருந்தால் பரவாயில்லைங்க, இறங்கி பைக்கில் ரோட்டில் போயிட்டுருக்கவனை நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான்னு பார்த்தா பின்னாடி வர பைக்கர்ஸ் வேறு அவங்க சடனாக பிரேக் அடிக்க முடியல. ஏன்னா இது ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால. நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்களான்னு நான் கவனிக்கல. வண்டியில் இடித்தாங்கடா இல்லை, பட் பிரேக் அடித்து அவங்க தடுமாறினாங்க லைட்டாக. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது மோஸ்ட்லி அவங்க தவிர்த்துக்கலாம். ஏன்னா ரூம்ஸ் வேணுமா, அந்த மாதிரி வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ்லாம் வேணுமான்னு சில ஊரில் கேட்பாங்களா, அதே மாதிரி இங்கேயும் கேட்குறாங்க. ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால. பட் இந்த அளவுக்கு கேட்கக்கூடாதுங்கிறது தான் எனக்கு. விட்டால் பைபாஸில் போகிறவங்கள வாங்க கொடைக்கானலுக்கு அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க போல இருக்குது. சரி ஓகே, நம்ம கரெக்டான ரூட்டில் தானே போயிட்டுருக்கோம், தெரியலையா? சூப்பர். நானும் மேப் பார்க்கல. ஸோ இங்கேருந்து நம்ம மேப் ஆன் பண்ணிக்கலாம். கொடைக்கானல் டு பழனி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ரூட்டு நம்மளுக்கு வேணும். போகலாமா ஸ்ட்ரைட்டாக? ஓகேங்க, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி இருக்க மேப் போட்டான். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி கூட ஒரு ஆறு இருக்கிறதுனால ஒரு ஹெல்ப்பு அந்த மாதிரி கிடைக்கும். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாவாங்க, இல்லை லவர்ஸோடு வந்தாவாங்க, இல்லை ஒய்ஃபோடு வந்தாலும் வரலாம், இல்லை பேரண்ட்ஸோட கூப்பிட்டு வந்தாலும் வரலாம். ஆனால் ஒன்று, காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த ஊரை வரலாம்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் 6 மணிக்கு மேலே சாயந்தரம் இந்த ஊரில் இருக்கிறத விட வேறு எங்கேயாவது ஓடிடலாமான்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஏன்னா அவ்வளோ பனி. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஸ்வெட்டர் போட்டாலும் சரி, பெட்ஷீட் போட்டாலும் சரி, நான்லாம் அது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். நான் ஷர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷர்ட்டு போட்டு தூங்குற சான்ஸே இல்லை, முடியல. விட்டால் பொழுது விடுறதுக்குள்ளேயே என்ன ஆக போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வர. ஓகே, இந்த வண்டிக்கார் போக மாட்டாங்க, நீ வண்டி ஓம்னி வண்டி மறுபடியும் ரைட்டா போகுது. 250. என்ன மாரியம்மன் திருக்கோயில் உள்ளியா? ஓகே, நோ ப்ராப்ளம். பழனிக்கு வே டு பழனி, அவ்வளோதான். இதோங்க மாரியம்மன் கோயில் இருக்குது, அதனால் பக்கத்தில் தான் வழி போல் இருக்குது. அப்படியே பாருங்கள், கொடைக்கானல் ரோடு. அப்பா பிரேக்கு. ரைட்டா ஸ்ட்ரைட்டாடா? ஆக்சுவலாக இந்த மாதிரி மேட்டில் ஏறுறது, பள்ளத்தில் இறங்குற வண்டிங்களுக்கெல்லாம் முதல்ல நீங்கள் பைக்கர்ஸாக இருந்தாலும் கார் எதுவாக இருந்தாலும் சரி, பிரேக் பேடை செக் பண்ணிக்கங்க.
ஏன்னா ஆல்ரெடி நம்ம லோக்கலில் கொஞ்சம் அந்த மாதிரி ஓட்டியிருப்போம். பிரேக் பேடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ புது பிரேக் பேட்லாம் போட்டுங்க. ஏன்னா பிரேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பள்ளத்தாக்கு இருக்குது. நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரைட்டா ஸ்ட்ரெயிட்டா அதான் இந்த மாதிரி நீ சொல்லுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் மேலே தப்பு இல்லை. பட் ஜிபிஎஸ் வந்து டக்குன்னு லோட் ஆக மாட்டுது. ஏன்னா மலையில் சிக்னல் கம்மியாக இருக்குது அதனால். பட் என்னென்னா நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தப்பான வழியில் போயிடுவோமோங்கிற ஒரு பதட்டம் தான் இருக்குது இந்த டைமில். ஏன்னா இது நார்மல் ரோடாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம யூடர்ன் போட்டு போகலாம். ஸோ இங்கேருந்து ரைட்டாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த லெஃப்ட்டு தான் நம்ம போயிருக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரைட்டு தானே? லெஃப்டா? ஸ்ட்ரீட் வியூ மாதிரி இருக்குது. பட் இது மெயின் ரோடு போகிற வழியா? அவன்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா நேற்று பண்ண மிஸ்டேக் தாங்க பண்ணியிருக்கான். நடந்து போகிறதுக்கு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் மேப்பு. 1 செகண்ட். நடந்து போகிறது புள்ளி தானே காட்டணும். கரெக்டு. ஓகேங்க. மெயின் ரோடு வந்து இது ஸ்ட்ரீட்டு ரோடு. இது நம்ம இதுக்கு உள்ளே வந்துட்டோம் தெரியாமல். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இது வழியா இதுவா? ஸோ ஸ்ட்ரீட் உள்ளே வந்ததுனால நம்ம வெளியில் இது வழியாக தான் போய் ஆகணும். வழி இருக்கா? வழி இல்லையா? ஸோ நம்மளை கூப்பிட்டு வந்து மேப்பு நல்லா நிறுத்துதுங்க. வழியே இல்லை. காட்டு. மெயின் ரோடு வந்துருப்பீங்களா? ஆர்ச். ஆமாம். ஆர்ச்சில் என்ட்ரு ஆகிருப்பீங்க. ஆமாம். ஆர்ச்சிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரே ரோடு தான் கீழே. கூகுள் மேப் எப்படி தாங்க? இல்லை மேப் எல்லாருக்குமே இந்த சைடு தான் காட்டுது. இப்போ நீங்கள் இந்த சைடு போனாலும் திரும்ப அங்கே தான் போய் விடும். அதுக்கு நீங்கள் யூட்டன் போட்டு அப்படியே போயிடலாம். ஓகே. அதான் கூகுள் மேப் போயிட்டு ஸோ இந்த இடத்த இரு நல்லா காட்டுதுங்க கூகுள் மேப்பு. விட்டால் பள்ளத்தாக்கில் இறங்குனீங்கன்னா பழனிக்கு சீக்கிரமே போயிடலான்னு காட்டும் போல இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு வழி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ஃபியூல் இன்ஜெக்டர் வேலையை காட்டுதுங்க. சரியாக ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ண மாட்டுது. கார்பரேட்டருக்கு இன்ஜினுக்கு ஃபியூல் தள்ள மாட்டுது. ஆக்சுவலாக இவ்வளோ தான் ஃபியூல் போகணுன்னு டிசைன் அவங்க பண்ணது. அந்த மாதிரி ஸ்லோவாகவே போயிட்டு இருந்தோமா, அதனால் ஃபியூல் லைட்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டு தானே? பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. இதுக்கு பயந்துட்டு தான் நான் ரூட்டு கரெக்டாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ரூட் நானே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பின்னாடி ஒருத்தர் மேப் ஆல்ரெடி போட்டுட்டுன்னு சொன்னதுனால நான் பார்க்குறத விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இன்ஜினுக்கு பெட்ரோலை அனுப்பு சீக்கிரம். இதில் பிரேக் வேறு அடிக்கிறீங்களா? நீங்கள் திருக்கோயில் பக்கம் வந்துடாதீங்க. கீழே இறங்கணுன்னா கோயிலுக்கு வர்றதா இருந்தால் வாங்க, தப்பு இல்லை. பட் ரூட்டு ரொம்ப தப்பு. இறங்குறவங்களுக்கு தான் இது பாசிட்டிவ், நமக்கு நெகட்டிவ் தான். என்ன வேப்பா இது? இப்போ கீழேயா? வேணாங்க, இதுதான் மெயின் ரோடு. நம்ம இதே ஃபாலோ பண்ணுவோம். இது எங்கே கொண்டு போய் சேர்க்குதோ சேர்க்கட்டும். ஸ்ட்ரீட் உள்ள போயிட்டு கூகுள் மேப்பை கேட்டு இது வேலைக்கு ஆகிற மாதிரி எனக்கு தெரில. நம்ம இது மெயின் ரோடுன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம இதுலேயே போயிடலாம். பரவாயில்லைங்க, எப்படியோ நம்ம ஆள் கூட்டின்னு வந்துட்டான் மேலே. ஆக்சுவலாக இங்கே எப்பவுமே எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ராங் ரூட்டில் தப்பாக போயிட்டு
நம்ம சுற்ற வேண்டியது இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நேற்று போயிட்டு வந்த மாதிரி மன்னவனூர்லாம் போகிற பக்கம் எதனா டைவர்ட் ஆகிட்டிங்கன்னா, இல்லை மலை ஏறி வரும்போது உங்கள் வண்டி ஃபியூல் மைலேஜ் இதெல்லாம் யோசித்து பெட்ரோல் டேங்க்கில் ஃபில் பண்ணி வச்சுங்க. அது காரோ பைக்கோ நீங்கள் எது எடுத்துகிட்டு வந்தாலும் சரி. பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் போகலாம். பஸ்ஸை பற்றி நான் சொல்லலைன்னா மேக்ஸிமம் நான் பைக்கில் போயிட்டுருக்கிறதுனால. ஆனால் பஸ்ஸஸும் இருக்குது, பட் டைமிங்க்குன்னு நினைக்கிறேங்க. பஸ்ஸு வந்து எனி டைம் பஸ்ஸு இருக்கா மாதிரி எனக்கு தெரில. பட் காரு ஜீப்பில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குது. நான் அது எவ்வளோன்னு கேட்கல, பட் அதுவும் டிக்கெட் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ஏன்னா டூரிஸ்ட் விசிட் பண்ணுற இடங்கிறதுனால அந்த பிரச்சனை இங்கே இருக்காது. நீங்கள் வரும்போது ஒன்று மட்டும் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன். இந்த கொடைக்கானல் ட்ரிப்பில் குளிரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா பண்ணுவோம் பண்ணிக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ பழனி 53ங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரோடு பிரியுது, இதை பாருங்கள், போர்டு இருக்குது. பழனி 53, கேரளா வண்டி, தமிழ்நாடு 21, சென்னை வண்டி. அம்மாடி ஸ்பீட் பிரேக்கரா? ஓகே, இந்த புது வழி தான் நம்ம இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, 2 கிலோ 100 ரூபாவா? தக்காளி பழம். ஓகே, தக்காளி காய்ச்சி தனியாக விற்கிறாங்களோ? மேபி இங்கே இருக்கலாம் கூட, நமக்கு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோடு இறக்கமாக இருக்குது. புதுசாக வண்டி ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே வேகமாக போகுது. ஆக்சுவலாக பழனிக்கு சீக்கிரமே போயிடுவோமோ? ரோடு ரொம்ப டக்குன்னு இறங்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஸ்பீடு? 60 போகுது. மேக்ஸிமம் இங்கே ஸ்பீட் லிமிட்டு 20-30 போட்டிருக்கேன். 30 கிலோமீட்டர்ஸ் தான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யானை பள்ளத்தாக்கா? ஆமாம் காட், நம்ம எதுக்கும் வண்டி ஆன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். எந்த யானை எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. வண்டி எடுத்துட்டு ஓடிடணும். நாங்கள் ஓடிடணும் யானை வந்துச்சுன்னா. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெயில் அனலாக இருக்குது லைட்டாக. ஸோ இங்கேருந்து நமக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா ஒரு 27 or 25 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கீழே பழனிக்கு நம்ம இறங்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகெயின் நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக மழைச்சாலிட்டு சரலாக இருக்குது ரோடு. ரோட்டில் போயிட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபியூல் மிச்சம் பண்ணலாம்னு இப்போ பைக்கில் ஆஃப் பண்ணிவிடும். நீங்களும் காரில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மலையடி வாரத்தில் எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் மீட் பண்ணலாம். காரில் பெரிய வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிவிடும். பாருங்கள் என்ன பண்ணுறது. ஹெவி ஸ்பீடில் எல்லா வண்டியுமே வந்துட்டுருக்கு. நாமளும் ஹெவி ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம இன்ஜின் ஆன் பண்ணாமல் இந்த மாதிரி போங்கடான்னு அவங்களுக்கு தெரியல. ஐடியா இல்லாத பசங்க இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு மேலே ஏறலாம்ல. நான் எப்படி கீழே இறங்குறேன் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா புலி இருக்குது, எருமை இருக்குதுன்னு என்னென்னமோ கதை விட்டுட்ருக்காங்க. ஒரு பசு மாடு மட்டும்தான் இருந்தது வர வழியில். அப்புறம் ஒரு 2 நாய் இருந்தது. ஓகேயா, இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்க ரோடு கொடைக்கானல்லேருந்து பழனிக்கு இறங்கிட்டு இருக்கோம். பழனி ஓகே, தமிழில் பழனி ரா ப்ரொனன்சியேஷனில் சொல்லணும். அச்சோ, ரொம்ப ஷார்ட்டாக இருங்க. திடீர்னு ஹெவி வெஹிக்கல்லாம் ஸ்பீடாக திரும்புகிறாங்களா? ஏன்னா அவங்க மலை மேலே ஏறும்போது கொஞ்சம் வேகமாக தான் ரேஸ் பண்ணி ஆகணும். அதே சமயம் நம்ம போயிட்டுருக்கும் போது கீழே போகிறோமா, நம்மளும் வேகமாக போயிட்டுருக்கோம். க்ராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏதோ ஒரு லைட்டு மேலே ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஓகேங்க. ஓகே, இது ஏதோ போர்டு இருக்குது. கோயம்புத்தூர் வந்து 128, பழனிக்கு 28 கிலோமீட்டர்ஸ்ரா. அதான் பாருங்களா, நான் 25 நினச்சேன். சரி
சரி ஓகே, வண்டி ஸ்லோவாகிடுச்சு. இங்கேருந்து கொஞ்சம் டவுனு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வண்டி வருது. இந்த வியூ 28 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஒரு வியூ பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ஓவரால் இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்குறாமா. சூசைட் பண்ணுறது நம்ம வண்டி தானே கிடச்சிது. அந்த சிக்கனை 65 தான் போட்டுக்கணும். அப்புறம் ஓகே, மீண்டும் கொடைக்கானல் வருங்க. சரி, வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் சைடில் ஒரே தென்னந்தோப்பு. ஸோ இறங்கிட்டோங்க, மலையை விட்டு இறங்கிட்டோம். என்ன பண்ணிகிட்ருக்காங்க? செக்கிங்கா? ஸோ நம்ம பழனி மலைக்கு கிட்ட வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பழனிக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வே டு ஹில் டெம்பிள், ரைட்? ஸோ கரெக்ட், நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம பழனிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பழனி மலை முருகன் மேலே இருக்கார், அந்த மலையில் இருக்கார். ஸோ முருகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிவனோட பையன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு அண்ணனும் இருக்கார், அவர் பேர் விநாயகர். அவர் இல்லாத இடமே இல்லை. ஓகே ஓகே, எப்படி பாப்பா போகிறது? கோயிலுக்கு போகிறீங்களா? ஆமாம், கோயிலுக்கு போகிற மாதிரி தான் பார்க்கிங் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வண்டியில் உள்ளே போகாது, அலோடு இல்லை. மலை மேலே படிக்கட்டு போகிறதா? அடிக்கடி போகிற மாதிரி இருந்தால் பேட்ரி கார் வரும். பேட்ரி காரில் போய் அங்கே இறங்கிக்கோங்க. அங்கே இறங்கி அங்கேருந்து நீங்கள் மேலே படிக்கு போயிருங்க. மற்றபடி வண்டி போகாது, அலோடு இல்லை. பார்க்கிங் வண்டி பூரா நிற்கிறது. வண்டி எதுவுமே உள்ள அலோடு இல்லை, அலோவ் பண்ணுறதே இல்லை. இல்லை, இப்போ மேலே போகிறது படிக்கட்டு மட்டும்தான் வழி. படிக்கட்டு இருக்குது, ரோப் கார் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின்லாம் இருக்கா? ஓகே ஓகே. இப்போ அதெல்லாம் என்ன சார்ஜஸ் வாங்குறாங்க? 50, 60. ஓகே. அது எங்கே ப்ரோ? இங்கேருந்து உள்ளே போகணுமா? நடந்து போங்க, 30 மீட்டர் தான். அந்த க்ரீன் பேட் தெரியல கடைசியாக. ஆமாம். ரைட் எடுத்து ரோப் கார், லெஃப்ட் போனால் ஒரு இது வின் ஸ்டேஷனு ஸ்டெப்ஸு. பேட்ரி கார் ஃப்ரீ தான், அதில் போய் நீங்கள் அங்கே இறங்கிக்கலாம். சரி சரி, ஓகே. அது கோயில் எனி டைம் திறந்துருக்குமா? எனி டைம் திறந்து தான் இருக்கும். பார்க்கிங் அப்போ எவ்வளோ போய் பார்க்கிங்? 50 ரூபா வரும். அப்படியா? மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே அலோட் இல்லை மேலே கோயிலுக்கு. அப்படியா? வெளியே கூட எடுக்கக்கூடாதா? வெளியெல்லாம் எடுக்கலாம், மேலே கொண்டு போகக்கூடாது. மேலே மலைக்கு போகிற மாதிரி தான் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. மலைக்கு மேலே எடுத்துக்க கூடாது, இங்கே எடுத்து போகலாம். கீழே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கேக்குள்ளையா? கீழே எங்கே கொண்டு போகலாம். கொண்டு போகலாம். ஓகே ஓகே. ஸோ நமக்கு வண்டி அலோடு இல்லைன்னு ஒரு ப்ராப்பர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இங்கேருந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம் நான் நினச்சேன். ஸோ வாய்ஸ் பண்ண மாற்றோம். சரிங்க, இங்கேருந்து போக முடியாது. என்னடா பண்ணலாம்? போய் சாமி கும்பிட்டு வரலாம், அவ்வளோதான். சாமியை மட்டும்தான் கும்பிட்டு வரணுமா? வேறு வழி கிடையாது. வீடியோஸ் எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கு. அதாவது கோயில் வாசல் வரைக்கும் வந்து திரும்பி போகிறத விட அதுக்கு போய் சாமி கும்பிட்டாச்சும் வரலாம். சரி ஓகே, நம்ம வண்டியை பார்க் விட்டு. ஆக்சுவலாக கேமராஸ் இதெல்லாம் அலோடு இல்லை. பேக்லாம் அங்கே வாங்குவாங்களா? அங்கே பாருங்கள், மேலே தெரியுதா பழனி மலை? இவ்வளோ தாங்க காட்ட முடியும், ஏன்னா கேமராஸு எல்லாமே செல்ஃபோன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வாங்கலாம். ஸோ இந்த கேட்டுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. கார் பார்க்கிங், டாய்லெட்டு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு. ஸோ ஓகேங்க, நம்ம வந்ததுக்கு உங்களுக்கு காட்டலாம் தான் நினச்சேன். பட் அது கூட சான்ஸ் இல்லை. நான் பார்த்துட்டு வந்து ஓவரால் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எலக்ட்ரிக் காரில் தான் மேலே தெரிகிற அந்த மலை தான் சாமி இருக்கிற இடம். சரி ஓகேங்க, கேமராலாம் நம்ம கொடுத்துட்டு போகலாம். பழனி மலையில் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சு. ஓகேயா? வடமதுரை இங்கேருந்து 9 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 9 கிலோமீட்டர்ஸ்லேருந்து நம்ம பைபாஸ் ரூட் வந்துடும். ஸோ திண்டுக்கல் டு திருச்சி அந்த பைபாஸில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழனியில் என்ன நடந்தது அப்படின்னு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கேருந்து நம்ம வீடியோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆன் பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலாக நடந்தது ஒன்றும் இல்லை. நான் பழனியோட வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு செல்ஃபோனு கேமராஸ் இதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜங்ஷனில் போலீஸ் இருக்குது. நம்ம ஹெல்மெட் போட்டதுனால விட்டாங்களோ இல்லை என்னவோ தெரியல. ஒரு சில பேர் இந்த சைடில் வில்லேஜ் சைடில் மடக்குவாங்க. மடக்கி நம்மளை மேக்ஸிமம் ஹெல்மெட்டுக்காக தாங்க நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஆரம்பித்த டாபிக் விட்ட மாதிரி பழனி மலையில் நான் பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒரு குட்டியாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப மொக்கப்படக்கூடாதுல்ல. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கு அங்கே பார்க்கிங் வெளியவே வண்டியை விட்டு போங்க, கேமரா, செல்ஃபோன்ஸு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸு இல்லை ஷூஸ்லாம் போட்டிருந்தா அங்கேயும் கீழே வாங்கிடுறாங்க. மேலேயும் ஒரு சில ஃபோன் வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் கீழே எல்லாமே வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ 3 வகையான மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிஞ்ச் ட்ரெயின் ஒன்று, அப்புறம் அந்த கேபிள் காரில் மேக்ஸிமம் 2 பேர் கெப்பாசிட்டி போல் இருக்குது. அது 3 கேபிள் காரு அனுப்புனாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எத்தனை கேபிள் கார் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ 3 அனுப்பிச்சதுனால மேபி 3 இருக்கலாம். ஸோ அதோட டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அப்புறம் 3வது ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலை படிக்கட்டு வழியாக ஏறி போகிறதுங்க. நான் வந்து இந்த ரிஞ்ச் ட்ரெயின் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதில் ஏறி போயிடலாம் அப்படின்னு தான் நான் போனேன். பட் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஆல்ரெடி ஒரு க்ரௌடே இருக்குது அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. என்னங்க மேப்பு வேறு மாதிரி மாறுது. ஒன் செகண்ட் மேப்பு மாறிடுச்சு. இந்த க்ளவுஸ் போட்டதுக்கு எனக்கு மேப் ஜூம் அவுட் பண்ணவே முடியல. அச்சோ, ஜூம் அவுட் பண்ணிடு. இதுக்கு தாங்க நான் க்ளவுஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட். ஆக்சுவலாக நம்மளுக்கு ரூட்டு தெரியாது. நம்மளுக்கு இந்த ரூட்டு எல்லாமே புதுசு. ஸோ பழனிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுனால தான் பாருங்கள், ஒருத்தன் பின்னாடி நான் அந்த லெஃப்ட் எடுத்துட்டேன் போல இருக்கு. அதுக்கு எனக்கு யூடர்ன் கொடுக்குற ரூட்டை பார்த்தீங்களா, எங்கே போய் திரும்புறதுன்னு. இதை பார்த்தா யூடர்ன் பண்ண முடியாத ரோடு மாதிரியா இருக்குது. ஆக்சுவலாக பைபாஸ் ரோட்டை காட்டுதா மேப்பு. திருச்சிராப்பள்ளி ரைட்டு. இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம். வடமதுரை ஸ்ட்ரெயிட்டு தான். இப்போது சார் என்னை எங்கே கூப்பிட்டு போகிறதுக்காக மேப்பை மாற்றுறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், மேப் கரெக்டாக தாங்க நான் போயிட்டுருக்கேன். மேப் வந்து என்னை ரூட்டு மாற்றி காட்டுது எனக்கு. கூகுள் மேப்பை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் சென்னையில் இருந்ததுனால அங்கெல்லாம் எனக்கு நல்லா தான் காட்டிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இன்னி வரைக்கும் நான் கூகுள் மேப்பை மிஸ்டேக் சொன்னதே இல்லை. ஆனால் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை வெளியில் வந்து தெரியாத ஒரு ஏரியாவில், அதுவும் இது வில்லேஜ் ரோடு ஃபுல்லாகவே, இந்த ஏரியாவில் கூகுள் மேப் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சி நான் பேசாத போயிட்டு இருந்தா. ஆனால் இது பண்ணுற வேலையை பார்த்தீங்களா. இப்படி தான் எனக்கு கொடைக்கானலில் கூட வழியே இல்லாத ரூட்டை காமிச்சு விட்டுடுச்சு. இவன் ஒன்றும் வளரணுங்க. கூகுள் மேப்புக்கு ரொம்ப சொதப்புறான். ஆக்சுவலாக இப்போ நான் மேப்பை பார்த்து இவன் காட்டுற ரூட்டை பார்த்து நான் போகலை. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் ரோடு கனெக்ட் ஆகுது. அதாவது வடமதுரை ரூட்டு இப்படி தான் காட்டுது. ஸோ அதை வச்சு தான் நான் போயிட்டுருக்கேன். இவன் பாருங்கள், யூடர்ன் போட சொல்லி எனக்கு மேப்பில் காட்டிகிட்டு இருக்கான். சரி, ஓகே, நான் பழனியில் சொல்ல வந்ததை விட்டேன் பாருங்கள். அந்த ரோப் காரு, அப்புறம் அந்த ரிஞ்ச் ட்ரெயின், அப்புறம் அந்த நம்ம ஸ்டெப்ஸு போகிறது ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரிஞ்சும் ரோப் காரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க போகிறதுக்கு, மேலே போய் விடுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இதை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தான் தோணுது. ஏன்னா வயசானவங்களும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் எல்லா கோயில்லையும் இப்போது கொஞ்சம் க்ரௌடு பார்த்ததுனால அவங்க இப்படி மாறிட்டாங்களா இல்லை என்னன்னே தெரியல. எல்லாருக்கும் கூண்டு அடைச்சி வச்சுருக்காங்க, உள்ளே சேர் போட்டு வைக்கிறது. ஆனால் இப்போ க்ரௌடு கிடையாது. கேட்டால் சீசன் இல்லைன்னாங்க. ஸோ நான் ஃப்ரீ தரிசனம் தான் பண்ணிட்டு வந்தேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழனிக்கு இந்த டைமில் நீங்கள் போகிறதா இல்லை இதுக்கப்புறம் சீசன் ஏதாவது வருதா அப்படின்ற மாதிரி பார்த்து போங்க. ஏன்னா சீசனில் போனீங்கன்னா மேக்ஸிமம் அது நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாமியை பார்க்குறது தான் உங்கள் எய்ம் அப்படின்னா நீங்கள் சீசன் எல்லாமே போங்க. சீசன் போனால் மட்டும் என்ன முருகர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரம் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நான் எதுவும் சாமியை தப்பாலாம் சொல்லலை. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். நான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா எனக்கு சாமியை நான் பார்க்கணும், சாமி என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு
ஒரு இதில் தான் நான் எந்த கோயிலாக இருந்தாலும் விசிட் பண்ணுவேன். நான் எதிர்ச்சியாக போன நேரத்தில் வேணால் சாமிக்கு அந்த டைமில் ஃபெஸ்டிவல் மாதிரியோ இல்லை க்ரௌடு இருக்கலாம். பட் நான் வந்து இந்த ஃபெஸ்டிவலு அந்த மாதிரி சாமிக்கு செலிப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு சில நாள் வச்சுருக்காங்களா, அதை பார்த்து போகிற ஆள் கிடையாது. ஆனால் நான் சாமி கும்பிடுவேன். சாமிக்கு கோயில் போகிறது கொஞ்சம் இருக்குது. ஆனால் சாமி குறை சொல்லணும்னு சொல்லலை, அதுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் சாமி என்னடா ஏதோ குறை சொல்கிற மாதிரி இருக்குது, என்ன வரம் கொடுக்குதான்னு ஏன்டா கலைக்கிற மாதிரி சாமியை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காக. ஸோ மேலே நான் போனேன், படிக்கட்டு வழியாக போனேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மண்டபம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க மேலே. நான் கடைசியாக வந்து 90 சம்திங் வந்து மண்டபம் பார்த்தேன். அதாவது படிக்கட்டு ஏறி போனீங்கன்னா மண்டபம் மாதிரி சின்னதாக இருக்கும். அங்கே நீங்கள் உட்கார்றதுக்கு சைடில் இடம் இருக்குது. ஸோ மூஞ்சில் கொசு அடிக்குது. ஸோ 100 ஏறுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஈஸின்னா கொஞ்சம் நம்ம ஒரு 10 படி ஏறி உட்காந்து அப்படியே தான் போகணும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்க. ஏன்னா மலை ஏறுறோம், நம்ம மலை மேலே இருக்க படிக்கட்டை ஏறுறோம். ஸோ எல்லாருமே அப்படி தான் போயிருக்காங்க. ஒரு சில பேர் அப்படி போனாங்க, எப்படி போனாங்களோ அது தெரியல. நான் அப்படி தான் போனேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து பர்வதமலை போயிருக்கேன். ஸோ அங்கேயும் எனக்கு அதே மாதிரி தான் ஒரு 10 அடி ஏறுறவா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் போக முடியும். சடனாக நம்ம வீரத்தை காட்டுறதுக்கெலாம் அது இடம் கிடையாது. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, இன்கேஸ் நான் ஒரு சின்ன பையன் பார்த்தேன். அதாவது சின்ன பையனா, அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவனால் முடியலன்னு அவன் ஃப்ரெண்டு தூக்கிட்டு வந்துருந்தான் பர்வதமலை ஏறும்போது பாதியில். ஸோ என்ன அவன்னா ஆர்வக்குள்ளலாம் அவனுக்கு கொஞ்சம் வேகமாக ஏறிட்டு கால் அவனுக்கு சுளுக்கிடுச்சு. அவனால் கால் எடுத்து வைக்கவே முடியல. அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே உடம்பு செட் ஆகுதா போகலாம். மேலே ஓடுறது, கீழே ஓடுறது, எங்கே வேணாலும் பண்ணலாம். நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். ஓகேயா? இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சாமியை பார்க்க போனீங்க, சாமிக்கிட்டே போய் பார்க்க வேண்டியது தான். அதனால் சொல்கிறேன். ஓகேயா? சரி, வேறு எதுவும் சொல்ல வந்தேன்னா ஓகேங்க. அப்புறம் நம்ம பிரசாதம்னு பழனியில் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அது ஒன்றும் ஃப்ரீ பிரசாதம் கிடையாது. காசு கொடுத்து வாங்குறது. பஞ்சாமிர்தம் 20 ரூபா டப்பா சின்னது ஒன்று இருக்குது. இப்போ பெரிய டப்பா ஒன்றுக்கு. பழனி பஞ்சாமிர்தங்கிறது ஆல் டைம் ஃபேவரட்டாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ பழனியில் மட்டும் நான் அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. பஞ்சாமிர்தனாவே அதே டேஸ்ட் தான். அப்படி ஸ்பெஷலாக கேட்டால் எனக்கு எதுவும் தெரியல. ஸ்பெஷல்னு பார்த்தா, ஏன்னா நான் வந்து ஒரு டேஸ்ட் பார்க்கறதுக்காக ஒரு சின்ன டப்பா ஒன்று வாங்கியிருந்தேன். பஞ்சாமிர்தம் எப்பவும் போல தான் நல்லாயிருக்கு. ஆனால் பழனி பழனியில் பஞ்சாமிர்தம் வந்து அவங்க கொடுக்கறது ஃபேமஸ் போல் இருக்குது. நான் ஏதோ பழனியில் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் நல்லாயிருக்கு. நான் குறைலாம் சொல்ல. பஞ்சாமிர்தம் வெளியில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இங்கே இருந்துச்சுன்னு தான் சொல்கிறேன். வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த க்ரௌடு இருக்குது. அது இந்த டைமில் இல்லையோ அதனால் நான் சொல்கிறேன்னு என்ன தெரியல. இந்த டைமில் எனக்கு சுத்தமாக க்ரௌடு இல்லைங்க. அதாவது க்ரௌடு இல்லைன்னா போகலாம், சாமியை பார்க்கலாம், வரலாம். போகலாம், சாமியை பார்த்துட்டு வரலாம். அப்புறம் அன்னதானம்லாம் ஃப்ரீயாக நடந்துகிட்ருக்கு. அது சில பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன தான் அங்கே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு கூட வந்தவனை கூப்பிட்டேன். பட் அவனுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி, நம்ம போகலாம் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் இறங்கி விட்டோம். எனக்கு என்னென்னா, நான் ஃபுட்டு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம், நம்மளும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா அது சாமி பிரசாதம், அதில் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ சாப்பாடு நான் வெளியே தூரத்துலேருந்து பாடுறதுக்கு சாப்பாடு போட்டுருந்தாங்க. நான் போன மதிய டைமுங்கிறதுனால சாப்பாடு போட்டிருந்தாங்க. சாம்பார், சம்திங், ரசம் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் திருப்பதியில் சாப்பிட்ருக்கேன். அங்கே ஆல்வேஸ் அந்த மாதிரி சாம்பார், ரசம் அது மாதிரி கொடுப்பாங்க. திருப்பதியில் பச்சரிசி சாப்பாடு தான் அங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க திருப்பதியில். ஸோ இங்கே அந்த மாதிரி பச்சரிசி, புழுங்கலரிசி அது மாதிரி என்ன அரிசி போட்டிருக்காங்க, சாப்பாடு என்ன எப்படி இருக்குது, டேஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நாங்கள் டக்குன்னு போகணும், சாமியை பார்த்துட்டோம்.
இங்கேருந்து அடுத்த டோல் வந்து ஒவ்வொரு 60 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் டோல்கேட் இருக்கும். ஸோ விழுப்புரம் அடுத்து விக்கிரவாண்டி இங்கேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது இந்த குறங்கிற சத்தத்தில் நான் பேசுகிறது கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ரைடை என்ஜாய் பண்ணுங்க. விஷுவலாக நான் காட்டுறேன். ஆடியோ வந்து கண்டிப்பாக டவுன் மியூட் பண்ணி தான் பண்ணணும் போல இருக்குது. ஏன்னா சவுண்டு குறன்னு கேட்கும். ஓகேயா? வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரு லைக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா சவுண்டு இல்லாமல் பார்க்க போகிற வீடியோ அது இந்த வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு மேபி பார்க்கலாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. கேமரா ஆஃப் ஆகிற வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருக்கும். அவ்வளோதான். நம்ம போகிற தூரம் ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்குது. அதனால் கேமரா ஷட் டவுன் ஆகிற வரைக்கும் நான் இந்த விஷுவல்ஸ் எடுத்து அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். எந்த எடிட்டும் எதுவுமே கிடையாது. அப்படியே போடுறேன் பாருங்கள். நைட் ரைடை என்ஜாய் பண்ணலாம். டைம் இப்போ 12:45. கொடைக்கானல் போய்ட்டு அப்படியே மழையிலேருந்து நம்ம ரைட்டாக அப்படியே தான் போயிட்டுருக்கோம். பட் இன்னமும் போக வேண்டிய தூரம் 200 கிலோமீட்டருக்கு. இப்போ உளுந்தூர்காட்டிலேருந்து விழுப்புரம் போகணும். இப்போ விழுப்புரம் அப்படியே இது பண்ணணும். அப்படியே போகணும். ஸோ இங்கேருந்து உளுந்தூர்காட்டிலேருந்து நம்ம விழுப்புரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படியே 80 கிலோமீட்டர்ஸ் காமிச்சது நான் கிளம்புறேன். அப்புறம் வந்து நிறையா ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுவும் போகணும். இந்த சத்தத்தில் கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக குரலாம் மாறி போச்சு. இந்த மணி பயங்கரமாக இருக்குங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணவே முடியலை. கொஞ்ச நாளைக்கு நைட் ட்ராவலில் பிரேக் போடணும்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பித்தோம். பட் அதுக்குள்ளேயே நைட்டில் எல்லாம் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு லாங் ரைடெலாம் போக முடியும். ஏன்னா டேயில் மட்டும் அந்த அளவுக்கு போக முடியாது. நைட் ரைடிங் உழுவுது, அவ்வளோதான் சொல்ல முடியுது. பயங்கர குளிருங்க. ஸோ இந்த டோல்கேட்டு விக்கிரவாண்டி டோல்கேட்டான்னு எனக்கு தெரியல. மேபி அதுதான் நினைக்கிறேன். எந்த இடம்னு எனக்கு சரியாக தெரியலை. ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அதே சமயம் இந்த பனி பயங்கரமாக குளிர். கொடைக்கானலை விட்டு நாம் வந்தாலும் அந்த குளிர் நம்மளை விட்டு, அந்த பனி நம்மளை விட்டு போகலை. அதனாலே குளிருது. ஓ, கொஞ்ச நாள் நைட் ரைடே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இன்ஜின் சூட்டில் தான் கொஞ்ச நேரம் கையை வைக்கணும். கை ஃபுல்லாக மரத்து போகுது. ஸோ இது விக்கிரவாண்டி டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். இன்னமும் கன்ஃபார்மாக தெரில. உனக்கு தெரியுமாடா இது விக்கிரவாண்டியா இல்லை உளுந்தூர்பேட்டை? என்னது
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்கே ட்ராவல் டைரிஸ் சேனல் யூடியூப் சேனல். ஓகே, தேங்க்யூ.